கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 17வது ஜுஸுவில் கால் ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. இன்று சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டு, சூரா மரியம், அதன் பிறகு சூரத்து தாஹா என்ற அத்தியாயங்கள் ஓதி முடிக்கப்பட்டன. சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் எல்லாமே மிக முக்கியமான சூறாக்கள். சூரத்துல் கஹ்ஃபை பற்றி நேற்றைய தினம் கூட நாம் சொல்லி காட்டினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அழகான ஹதீஸ், எவரொருவர் சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை அன்று ஓதுவாரோ அவர் அந்த வாரம் முழுவதும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பெரிய பாக்கியம் நம்முடைய பள்ளியை பொறுத்தவரை. வெள்ளிக்கிழமை காலை சுபஹ் தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளியில் ஜமாத்தோடு சேர்ந்து ஓதப்படுகிற அந்த சூரத்துல் கஹ்ஃப், உண்மையிலேயே எனக்கு கூட அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால், நம்மளா ஓதணும்னு நினைச்சா ஒரு நேரத்தை ஒதுக்கி ஓதுறதுங்கிறது சில நேரங்களில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, சில நேரங்களில் விடுபடுறதுக்கு வாய்ப்பு, ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளா உருவாக்கிக்கிட்டு சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம கேட்டுட்டு ஓதிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஜ்லிஸில் நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த குர்ஆனை நமக்கு ஓதவே தெரியலன்னு வச்சுக்கிறேன். சில பேருக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம். அதை காது கொடுத்து கேட்டாலும் ஓதிய நன்மையை அவர் பெறுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஆனால் தொழுக வரக்கூடிய ஒரு 500 பேர் தொழுக வர்றாங்கன்னு சொன்னால் உட்கார்றது ஒரு 50 பேர் தான் உட்கார்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபினுடைய முந்திய 10 வசனங்களை ஒரு மனிதர் தொடர்ந்து ஓதுவாரேயானால் அவர் பயங்கரமான சோதனையாகிய ஃபித்னா, குழப்பமாகிய தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன. நிறைய பாக்கியங்கள், நிறைய சிறப்புகள் அதற்கு இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, சூரா தாஹா அழகான ஒரு சூரா. சூரத்து தாஹாவை பற்றி நமக்கு சொல்லப்படுது. அதாவது மனிதர்களை படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக மலக்குமார்கள் இதை ஓதினாங்க. குர்ஆனுடைய எப்படி அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் முடிவு இல்லைங்கிறது நம்ம ஏற்றுக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் ஆரம்பம் முடிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமும் கதீம் தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூரா தாஹாவை மலக்குமார்களுக்கு எடுத்து காட்டுறான். இது பிந்திய உம்மத்துக்கு நான் இறக்க போறேன் அப்படின்னு எடுத்து காட்டும் போது இந்த மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சூரத்து தாஹாவை ஓதுனாங்க. அந்த இனிமையில் மயங்கி அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களாம், தூபா, வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், தூபா, வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். யாருக்கு? எந்த இதயங்கள் இதனை மனனம் செய்து வைத்திருக்கின்றனவோ அந்த இதயங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். எந்த நாவுகள் இந்த சூரா தாஹாவை ஓதுகின்றனவோ அந்த நாவுகளுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். எந்த உம்மத்தாருக்கு இந்த சூரா அருளப்படுகிறதோ அந்த உம்மத்தாருக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த வாழ்த்து நமக்கு ஏதாவது தெரியுதா? எல்லா குர்ஆனுடைய எல்லாமும் போல நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஓதுறது இல்லை, அது 2ஆம் தரம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய நிலைமை இப்போ இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதாவது படிப்பு, தொழில், துறை,
அதே போல மற்ற மற்ற உலக விஷயங்கள் எல்லாத்துக்கும் பின்னால நேரம் இருந்தா குர்ஆன் ஓதும். அதுவும் ரமலான் மாதம் வந்துட்டா நிறைய பேர் குர்ஆனை அப்பதான் தேடுவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை எடுத்து தூசி தட்டி சரி இப்போவாது குர்ஆனை ஓதி பார்ப்போம் என்று சொல்லி ஓதக்கூடிய நிலைமை. முசல்லாக்களும் குர்ஆன்களும் தூசி தட்டப்படக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். இருக்கக்கூடிய எத்தனை குர்ஆன், நூற்றுக்கணக்கான குர்ஆன் இருக்கு. இந்த நூற்றுக்கணக்கான குர்ஆன் எத்தனையோ மாசங்களாக எடுக்கப்படாமலே இருக்கிறது. ஆனால் ரமலான் மாசத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுக்கப்படுது. எதுக்கு இது சொல்றோம்னு சொன்னா, குர்ஆனோடு நாம் வைக்கக்கூடிய தொடர்பு இருக்குது, அது மிக மிக அற்புதமான ஒரு தொடர்பு. குர்ஆனை விட சிறந்த நண்பன் நமக்கு வேற எதுவும் இல்லை. மனிதர்கள் கவலைகளை போக்க வேண்டும் என்றால் குர்ஆனில் மருந்து இருக்கிறது. மனிதர்கள் அவர்களுடைய நேரம் போகலையா, அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு குர்ஆன் நமக்கு இருக்குது. மனிதர்களுடைய வியாபாரத்திலே தொழில்துறையிலே பரக்கத்து இல்லாமல் இருக்கிறதா, குர்ஆன் இருக்கிறது. குடும்பத்தில் ஏதோ ஒரு விதமான மன வெறுப்பு, வெறுச்சி, நெருக்கடி இருக்குதா, குர்ஆன் வருது. குர்ஆன்ல இருக்குது சலாமத்தான வாழ்க்கை. குர்ஆன் அற்புதமான ஒரு விஷயம். அதுல ஒரு அழகான ஒரு அத்தியாயம் சூரா தாஹா. சூரா தாஹாவின் மூலம்தான் இரும்பு மனம் படைக்க சையதுனா உமர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தார், ஹிதாயத்தை ஏற்றுக்கொண்டார். சூரா தாஹாவினுடைய 14வது வசனம், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. தன்னுடைய தங்கையும் தன்னுடைய மச்சானும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு நபியவர்களை கொலை செய்ய சென்ற உமர் அப்படியே திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய தங்கையை போய் ஒரு வழி பண்ணிட்டு போவோம். உள்ள ஏதோ ஓதுற சத்தம், உமர் ரலியல்லாஹு பட்டார் அடிக்கிறாங்க. கதவு தட்டப்பட்ட சத்தத்தை கேட்ட உடனே குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டிருந்த கப்பாப் ரலியல்லாஹு ஓடி போய் கிச்சன்ல ஒளிஞ்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் பதறி போய் நிற்கிறாங்க. ஓதிக்கிட்டு இருந்த அந்த குர்ஆனுடைய பிரதியை கவனிக்கிறாங்க. கீழே இருக்குது வந்தா பார்ப்பாங்களேன்னா கவனிக்கல, அரண்டு போய் நிற்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை உமர் ரலியல்லாஹு இந்த நேரத்தில் வருவாங்க. உடனே பதறி போய் கதவு திறந்த உடனே வந்த நேரத்துல பலான அடி வச்சாங்க. அதுக்கு அடுத்து தங்கை தடுக்கிறாங்க, அவங்களுக்கு 2 அடி. தங்கையினுடைய தலையிலே அப்படியே ரத்த வடியுது. ஆஹா, ஒரு பெண்ணை அடிச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஃபாத்திமா, அவங்களுடைய பேரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு, அவங்க வீராவேசத்தோடு உமரை எதிர்த்த அந்த எதிர்ப்பை காதுல வாங்கிக்கிட்டு ஆஹா அவசரப்பட்டு அடிச்சிட்டோமே என்று சொல்லி கூனி குறுகிய நிலையில கீழே குனிஞ்ச போது அந்த குர்ஆனுடைய பிரதிகள் சிதறி கிடக்கிறத பார்க்கிறாங்க. கீழே குனிஞ்சு எடுக்க போற நேரத்துல தங்க சொல்றாங்க, நீ அசுத்தமானவன், இது பரிசுத்தமான வேதம், தொட்டாது. அடிய வாங்கிட்டும் குர்ஆனை காப்பாத்துறாங்க பாருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு கேட்ட அடுத்த வார்த்தை என்ன? நான் என்ன செய்யணும்? நீ போய் குளிச்சுட்டு வா, போ, நீ அசுத்தமானவன், போய் சுத்தப்படுத்திட்டு வா. போய் குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த பிரதியை வாங்கி போதுறாங்க. அங்கதான் இருக்கு, இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நானேதான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி, என்னை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள். வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூர்ந்து என்னை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பார்த்த உடனே அவருடைய கண்களின் வழியாக குர்ஆனின் அந்த ஒளி பாய்ந்து உள்ளத்தை மாற்றுகிறது. கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுக்கிறது. கேட்டார்கள், முஹம்மதை நான் பார்க்க வேண்டும், அவர்கள் எங்கே? உடனே கப்பாப் ஓடி வந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நேற்று இரவும் உங்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்ற நன்மாராயத்தை சொல்றார். அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அதுவரை உமர் ரலியல்லாஹு வந்ததுக்கு பின்னால்தான் மறைந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்கள்
காபாவுக்கு வந்து வெளிப்படையா தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீரம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது இந்த சூரா தாஹா. கண்ணியமானவர்களே, சூரா மரியம் சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது உலகத்துல ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை. ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை. குளிர்ந்த காத்து வருது, என்னப்பா ஜிலு ஜிலுன்னு காத்து வருது, வெளியில மழை பெய்யுது, சொல்றமா இல்லையா? பயங்கரமா புகை போகுது, ஏன்பா புகை போகுது? அங்க பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, குப்பையை கொண்டு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்றமா இல்லையா? நெருப்பு எரிதல் புகை வர்றதுக்கு காரணம், குளிர்ந்த காத்துக்கு மழை ஒரு காரணம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். ஃபேன் ஓடல, ஏன் சுவிட்ச் போடல? லைட் எரியல, ஏன் கரண்ட் இல்லை அல்லது கனெக்ஷன் கொடுக்கல? இதானே? அப்ப கரண்ட் இருந்தால் லைட் எரியும், ஃபேன் ஓடும், காரணம் காரியம். ஆனால் அல்லாஹுடைய ஆற்றலுக்கு காரணம் தேவையில்லை. ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காரணம் தேவை, ஆனா அல்லாஹ்வுக்கு காரணம் தேவையில்லை. குன் என்றால் ஆகிவிடும். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கையில வச்சிருந்த குச்சியை தூக்கி கீழே போட்டவனே பாம்பா மாறிச்சு. அது பாம்பாது இல்லை. அதே மாதிரிதான் மரியம் என்ற அத்தியாயத்தின் மூலம் ஒரு ஆணின் சீண்டுதல் இல்லாமல் கன்னி பெண்ணாக இருந்த மேரி மாதா என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறுகிறார்கள். மனிதனை பொறுத்தவரை மனிதனின் தீண்டுதல் என்பது ஒரு காரணம், ஒரு பெண் கருவுறுதல் என்பது காரியம். ஆனா அல்லாஹ் நாடினால் தன் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆணின் தீண்டுதல் இல்லாமலேயே ஒரு பெண்ணை கருவுற வைக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். இது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய வசனம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியம் என்ற அத்தியாயத்துல 71வது வசனம் 72வது வசனம் அதுல அல்லாஹ் சொல்றான், வயும் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் சொல்றான், வயும் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடக்காமல் போக முடியாது. இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது உறுதி மிகுந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது விதிமுறை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனம் எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், மனிதர்கள் ஒவ்வொருவரும் நரகத்தை கடக்காமல் போக முடியாது. அது எப்படி? எல்லாருமே நரகத்துக்கு போய் தான் ஆகும். நரகத்துக்கு உள்ள இல்லை, நரகத்துக்கு மேல ஒரு பாலம் போடப்படும். நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் போட்டிருக்கும். அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, யுக்ரபு ஸிராத்து பைன ظهرை ஜஹன்னம், நரகத்தின் மீது ஒரு பாலம், சிராத் என்ற பாலம் அமைக்கப்படும். அந்த இடத்தில் ஃபஅகூனு அன வ உம்மத்தி அவ்வள மையி, நான் அங்கே நின்று கொண்டிருப்பேன், என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரைத்து பேசிக் கொண்டிருப்பேன். வலா யத்தகல்லமு யௌமைதின் இல்ல ருசுல் வதஅவ ருசுல் யௌமைதின் அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி. அந்த இடத்தில் யாரும் வாய் திறக்க முடியாது. அந்த சிராத்தினுடைய இடத்தில் யாரும் வாய் திறக்க முடியாது, ரசூல்மார்களை தவிர. அந்த ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி, இறைவா சூழ்நிலையை சீராக்குவாயாக, சூழ்நிலையை சீராக்குவாயாக, எங்களுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி என்ன செய்வார்கள், துஆ செய்வார்கள். இந்த துஆவை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அங்கே பேச முடியாது, வாய் திறக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, அந்த பாலத்தை மனிதர்கள் அவரவர்களுடைய அமல்களுக்கு தோதுவாக கடப்பார்கள். சில பேர் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சில பேர் குதிரை வேகத்தில் கடப்பார்கள், சில பேர்
மனிதர்கள் வேகமாக நடந்தால் எவ்வளவு வேகத்தில் கடப்பார்களோ அவ்வளவு வேகமாக கடப்பார்கள். சில பேர் மனிதர்கள் நடப்பதை போன்று கடப்பார்கள். சில பேரால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அப்படியே தவண்டு தவண்டு தான் போவாங்க. சில பேர் அதை கடக்கின்ற நேரத்தில் கீழே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சில கொக்கிகள் அவர்களை மேலே வந்து அப்படியே அவர்களை இழுத்து நரகத்தை வீசும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயத்திலே 11-12 ஆகிய வசனங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். 12-13 ஆகிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் புஷ்ராக்குமுல் யௌம ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா தாலிகல் ஃபௌஸுல் அஸீம். நபியே, அந்த உலகத்தில் மறுமையில் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் நீங்கள் காண்பீர்கள். யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது பயங்கர இருள் சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்தில் பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்தில் முஃமின்கள் நடந்தால், அந்த பாலத்தின் மீது முஃமின்கள் நடந்தால் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களை சூழ்ந்து ஒளிவட்டம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே போகும். பிரகாசம் ஒளிவட்டம் அவர்களை சூழ்ந்து வழிகாட்டி கொண்டே போகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், புஷ்ராக்குல் யௌம். அங்கே மலக்குமார்கள் பேசுவார்கள், நல்லடியார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். புஷ்ராக்குல் யௌம் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா. சதாவும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சொற்களோடு உங்களுக்கு இருக்கிறது என்று நன்மாராய உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அந்த மலக்குமார்கள் அந்த இடத்திலே பேசுவார்கள். இப்படி அந்த இருள் படர்ந்த பயங்கரமான சூழலில் அந்த மின்னல் வெட்டுகின்ற அந்த வகையில் முஃமினான ஆண்களும் பெண்களும் ஒளிவட்டத்தோடு அந்த பாலத்தை கடக்கிறார்களே, இது மாதிரியான நன்மாராயங்கள் சொல்லப்படுகிறார்களே, தாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். இதுதான் மகத்தான ஒரு வெற்றி என்று அல்லாஹ் சொல்றார். நினைச்சு பாருங்க, நம்முடைய அமலுக்கு தோல்வாகத்தான் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு. அப்படி என்றால் நம்முடைய அமல் நமக்கு வெளிச்சத்தை தர முடியுமா? அந்த அளவுக்கு நம்மள்ட்ட அமல் இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல இர்ஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிஸு நூரா. அல்லாஹ் சொல்றான், நபியே, நீங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முனாஃபிகான ஆண்களும் பெண்களும் அந்த இருட்டான அந்த சமயத்தில் அந்த பாலத்தை கடக்கிறதுக்காக வேண்டி இப்படி போவாங்க. இருட்டுக்கா பயங்கரமா இருக்கும். அந்த பாலத்தை அவங்களால கடக்க முடியாது. தட்டுமாறிக்கிட்டே அந்த பாலத்தின் மீது நடக்க ஆரம்பிப்பார்கள். முன்னால போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டங்களோடு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த மூமினான ஆண்களையும் பெண்களையும் அழைப்பார்கள். யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துருனா. மூமின்களே, எங்களை கொஞ்சம் பாருங்க, எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க, உந்துருனா, எங்களை கொஞ்சம் கவனிங்க. நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியின் மூலம் நாங்களும் என்ன செஞ்சுக்கிறோம்? எங்களை காப்பாத்திக்கிறோம். அந்த ஒளியை நாங்க என்ன செய்கிறோம்? நாங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த வெளிச்சத்துல நடந்து வரோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. அதாவது ஷைத்தானுக்கு கல்லடிச்சிட்டு மினாவை நோக்கி நடக்கிறோம், கூடாரத்தை நோக்கி. சுப்ஹானல்லாஹ், 5 கிலோமீட்டர் தூரம், 6 கிலோமீட்டர் தூரம், சரியான தூரத்தில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நல்ல வாலிப பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வேகமா போய்கிட்டே இருப்பாங்க. வழியை விட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த வாலிபம் இல்லாத வயோதிகத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய தளர்ந்து போனவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தம்பி, கொஞ்சம் நில்லுங்க, உங்க பின்னாலே வந்துடுறோம், இல்லைன்னா நாங்க வழி மாறி போயிடுறோம், கொஞ்சம் அப்படி எங்களை எதிர்பார்த்துட்டு போங்க சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி முனாஃபிக்குகள் மூமின்களை அழைப்பார்களாம்.
மூமின்களே கொஞ்சம் திரும்பி பார்த்து நில்லுங்க, உங்களுடைய ஒளியில நாங்க கொஞ்சம் உங்களுக்கு பின்னாலேயே வந்துடுறோம் என்று சொல்வார்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றார், அவர்களுக்கு சொல்லப்படும் திரும்பி போ. என்ன மூமின்களுடைய வெளிச்சத்தில் நீ போ பார்க்கிறியா? உன்னால போக முடியாது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தஹரீம்ல அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம் யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். முனாஃபிக்குகள் காஃபிர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த பாலத்தை கடக்க போற நேரத்துல வெளிச்சம் இல்லாம தடுமாறி அப்படியே என்ன செய்வாங்களாம், கீழே விழுந்துருவாங்க. கீழே என்ன இருக்கு? நரகம் இருக்கு. கீழே நரகம் இருக்கு, நரகத்துல விழுந்துருவாங்க. இதை பின்னால இருந்து வரக்கூடிய மூமின்கள் பார்ப்பாங்க. மூமின்கள் என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடக்க போற நேரத்துல அந்த காபீர்கள் அந்த முனாஃபிக்கள் என்ன செய்வாங்களாம், வெளிச்சம் ஆரம்பத்துல இருக்குமா, போயிட்டே இருப்பாங்களா, வெளிச்சம் ஆஃப் ஆயிடும். ஏன்னா உலகத்துல அப்படித்தானே ஏமாத்தினாவன், தன்னை முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே ஏமாத்தினான். அந்த நடிப்புக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். முனாஃபிக்குகளை பத்தி வருது, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக தன்னுடைய அமலை உருவாக்கி கொண்ட மனிதர்களை விளையாட்டு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்வானா, சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்படுவான். மனிதா இங்கே வா, உனக்கு சொர்க்கம் திறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா நமக்கு சொர்க்கம் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு என்ன செய்வான், வேகமா ஓடி போய் அந்த வாசல்ல நுழைய போற நேரத்துல அந்த வாசல் பட்டாலும் மூடப்படும். அதுக்கு அடுத்த வாசல் திறக்கப்படுமா. அந்த அடுத்த வாசல்ல இருந்து வழக்குமார்கள் சொல்லுவாங்க, மனிதா இங்கே வா, உனக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. வேகமா போடுவாங்க. அந்த வாசல்ல நுழைய போற நேரத்துல அந்த வாசல் பட்டாலும் மூடப்படும். மூணாவது இன்னொரு வாசல் திறக்கப்படும். இது 8 வாசலும் திறக்கப்படும். எந்த வாசலும் திறக்கப்படாது, மூடப்பட்டு விடும். கடைசியில கதி கலங்கி போய் நிற்கக்கூடிய நேரத்துல அவனிடத்துல சொல்லப்படும், உலகத்துல இப்படித்தானே நீ அல்லாஹ்வை ஏமாத்தின, உலகத்துல நீ இப்படித்தானே அல்லாஹ்வை ஏமாத்தின, நீ ஏமாற்றி அந்த ஏமாற்றுறதுக்கு இங்கே பெற்ற தண்டனையை பார்த்தாயா, ஏமாற்றுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லப்படுமா. அதே மாதிரிதான் முனாஃபிக்குகள் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல கடப்பதற்காக அப்படி உள்ள போவாங்களாம், வெளிச்சம் இருக்குமா, இடையில போயிட்டே இருக்கும்போது வெளிச்சம் போயிருக்கும், இருட்டா போயிருக்கும், தடுமாறி உள்ள விழுவாங்க. இதை பின்னால இருந்து பார்க்கக்கூடிய மூமின்கள் என்ன செய்வாங்களாம், அவர்களும் தனக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நினைச்சு பெருமிதத்தோடு போக மாட்டாங்களாம். நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம் யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல கடக்க போற நேரத்துல ஆரம்பத்துல வெளிச்சம் இருக்கு. முனாஃபிக்குகள் உழுவுறதை பார்த்த உடனே அந்த மூமின்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்களாம், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, இடையிலேயே எங்களுக்கு ஒளி இல்லாம ஆக்கிறாரு, இருளை உண்டாக்கிறாரு, இந்த முனாஃபிக்கு தடுமாறி உழுந்த மாதிரி நான் உழுந்துடக்கூடாது, எங்களை இந்த பிரகாசத்தை பரிபூர்ணமாக்குவாயா, ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, அத்மிம் லனா நூரனா என்னுடைய பிரகாசத்தை பரிபூர்ணமாக்குவாயா, வக்ஃபிர் லனா எங்களை ஏதாவது பாவம் செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயா, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்து செயல்களின் மீதும் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தினுடைய அந்த விதிமுறையை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அதற்கு அடுத்து வயின் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. அல்லாஹ் சொல்றான், யார் பயபக்தியாளர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் வெற்றி பெற வைப்போம், அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்போம், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலிருந்தும் வெற்றிகரமாக கடந்து போய்விடுவார்கள், சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். ஆனால் வனதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, யாரெல்லாம் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவிகளாக வாழ்ந்தார்களோ, அநியாயக்காரர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களை
முழங்காலின் மீது நிறுத்தி வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவோம். அங்க போய் மண்டி நிற்பாங்க, காலை மடக்கி மண்டி போட்டு ஸ்கூல் அனுப்பி பாருங்க. இப்போலாம் ஸ்கூல்ல மண்டி போறதுன்னு சொல்ல முடியுமா? இப்போலாம் அது தெரியவே மாட்டேங்குது. அந்த காலத்துல என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ எல்லாம் கொடுப்பாங்க. குர்சி போட வைப்பாங்க, மதுசாவளையெல்லாம் இப்படி செவத்துல இப்படி சாஞ்சிக்கிட்டு கை ரெண்டையும் விழுந்துட்டு காலை ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டு நிக்கணும், காலை மடக்கிட்டு. கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நீ சரி போ அப்படின்னு சொன்னா நடக்க முடியாது, பொறுப்பு கீழே போகும். அந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட், காதெல்லாம் பிஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, பள்ளிவாசல்ல ஒண்ணும் செய்ய முடியல. பள்ளிவாசல ஏதாவது சேட்டை பண்ணி அவங்களை அதட்டிட்டாலே படம் வந்துருது திறந்து. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை அவங்க பாதுகாக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாக்கிறத பத்தி என்ன சொல்ற தெரியுமா? கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தாரையும் உன்னையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன தேவை? கண்டிப்பு தேவை. அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கணும்னு சொன்னா அவர்களுக்கு உயர்ந்த கண்டிப்புகள் அவசியம். அது எங்கே கிடைக்கும்? கல்வி ஸ்தாபனங்களில் தான் கிடைக்க முடியும். ஒரு காலம் இருந்தது கல்வியோடு சேர்த்து ஒழுக்கம் ஊட்டப்பட்டது. இன்றைக்கு கல்வி மட்டும்தான் ஊட்டப்படுகிறது என்பதன் காரணத்தினால் அவர்களுடைய நடைமுறையே மோசமாக இருக்கு. கண்ணியமானவர்களே, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றார் என்று சொன்னால், தக்வாவுடையவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் அவர்கள் ஈடேற்றம் வைக்கிறது. தக்குவா இல்லாமல் தன் வாழ்க்கை உலகத்திலே பாழாக்கி கொண்டவர்கள் மண்டியிட்டு நிறுத்தப்படுவார்கள், முழங்காலின் மீது நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட மோசமான பாதைகளின் நிலைகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீமினுடைய முகப்பிலே நின்று கொண்டு சல்லிம் சல்லிம் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களே, இறைவா நிலைமையை சீராக்கு, நிலைமையை சீராக்கு என்று சொல்வார்களே, அந்த பரிந்துரையின் பாக்கியத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.